இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இந்த வார்த்தை யார் இடத்துல சொல்லுகிறார்? ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ஆசாரியனாக இருக்கிற அமத்சியாவை நோக்கி சொல்லுகிறார். ஆனாலும் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் சொன்னார் என்று. எதற்கு விரோதமாக? ஆதரவாக இல்லை, விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. தேவனுக்கு பயந்து நடக்கிற, தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அவர்கள் தேவனை மறந்து போனதினாலே அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று மந்தையின் பின்னாலே போகிற மனிதனை, ஒரு ஆடு மேய்க்கிற மனிதனை, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி அப்படிங்கிறவர் அவர் பிறந்ததுலேருந்து ஒரு தீர்க்கதரிசியின் வம்சத்தையோ தீர்க்கதரிசியாக இருக்கிறவரோ கிடையாது. ஆடு மேய்க்கிறவர். இன்னொரு பக்கம் அவர் என்ன வேலை பார்த்தார்னா, காட்டத்தி பழங்களை பொறுக்கி அதை விற்பனை பண்ணுவார். அத்தி பழங்களை கூட இல்லை, காட்டத்தி மரத்துலேருந்து விழுகிற அத்தி பழங்களை எடுத்து அதிலிருந்து சில காரியங்களை விற்பனை பண்ணி குடும்பத்தை நடத்துகிற ஒரு வேலை பார்க்குறவர், சாதாரண ஒரு மனிதர். இந்த ஆமோஸ்க்கு ஏன் கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார்? அன்று இருந்த ஒரு சில தீர்க்கதரிசிகள் சொல்வதை அந்த ராஜாக்கள் யாருமே கேட்கவில்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிற ராஜாக்களும் சரி, ஆசாரியர்களும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே இல்லை, அசட்டை பண்ணினார்கள். தீர்க்கதரிசினாலே இப்படித்தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். அதனால்தான் தேவன் இந்த ஆமோஸ் கிட்ட தேவனுடைய வார்த்தையை உரைத்தார். வருங்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். இதில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனமே பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி ஏற்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு எழுதியிருக்கும். அப்போ இவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 2 வருஷம் கழித்து ஒரு மகா பெரிய பூமி அதிர்ச்சி தேவனுடைய ஜனங்கள் வாழ்கிற பகுதியில் வந்தது. பெரிய இழப்பும் சந்தித்தார்கள். ஒரு சாதாரண மனிதனை தேவன் எடுத்து பயன்படுத்தி, நீ இந்த தேவனுக்கு பயப்படுகிறோன்னு என் ஜனங்க சொல்கிறாங்கல்ல, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று அவனுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். விரோதமாக சொல்லணும், ஒன்று கூட ஆசீர்வாதமாக இல்லை. மனம் திரும்பு என்று சொல்லணும். மனம் திரும்பாத பட்சத்தில் இப்படியெல்லாம் ஒரு பேர் அழிவு வரப்போகுது, பயங்கரமான ஒரு அழிவை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். ஏன் இதை சொல்ல சொன்னார்? அன்று தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? வெளித்தோற்றத்தில் இருந்து மற்ற ஜனங்கள், தேவனுக்கு பயப்படுற ஜனங்களை பார்த்தா அழகா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது போலவே இருப்பாங்க. அந்த ஊரும் சரி, அங்கே இருக்கிற தேவாலயத்திலும் சரி, அங்கு வழிபடுகிற மக்களும் சரி, ஆசாரிகளும் சரி, அந்த சரியான ஊரியும் தும்மியும் என்கிற காரியங்களை அணிந்து அந்த ஏபோத்தை தரித்து ஆசாரியர்கள் சரியானபடி பலி செலுத்துவாங்க. எல்லாருக்கும் ஜனங்களும் அதே போல் கீழ்ப்படிவாங்க. ஆனால் பலி செலுத்துகிற இடத்துல பலி யாருக்காக செலுத்தப்பட்டதோ அது மட்டும் மாறிடுச்சு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாய் இருந்தவர், அவரை விட்டுட்டு வேறு காரியங்களை அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்தேலில், காசா பகுதிகளில், மற்ற இடங்களில், எல்லா இடங்கள்லையும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை வைத்து பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். அப்படியே பாவம் பெருகிட்டே இருக்குது. அதுக்கடுத்தபடியாக பலி செலுத்துகிற மேடையில் என்ன நடந்துச்சுன்னா, பலி செலுத்துவதெல்லாம் நிறுத்திட்டு பல உலக சடங்காச்சாரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ராஜாவுக்கு பிரியமானது, அங்கே இருக்கிற ஆசாரியர்களுக்கு பிரியமானது என்று தேவனையே மறந்து அப்படி தேவனை விட்டு தூரம் போய்கொண்டே இருந்தார்கள் எண்ணங்களில். அவர்களை வெளிப்புறத்திலிருந்து பார்த்தால் தேவனுக்கு பயப்படுகிற போலே இருக்கும். ஆனால் அவர்களுடைய உள் வாழ்க்கையிலே போய் பார்த்தால் கொஞ்சம் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயமே கிடையாது. ஆகவே தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னார். எல்லா தீர்க்கதரிசியும் சிறைப்பிடித்தார்கள், சிறைச்சேதம் பண்ணினார்கள், எல்லாமே பண்ணினாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒரு காட்டத்தி பழங்களை பொறுக்கி தான் குடும்பத்தினுடைய அதாவது வருமானத்துக்காக அதை செய்கிற ஒரு மனுஷனை பிடிச்சி, நீ ஏன் ஜனத்துக்கு சொல்லுப்பா, இந்த ராஜாக்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு நீ உரைத்து சொல்லு, அவங்க மனம் திரும்பட்டும் சொல்லி
இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியை பிடிச்சு கர்த்தர் நடத்தினார். இந்த ஆமோஸ் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம் சுமக்கிறவன் தான் பெயர். இந்த வசனத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, அவன் பாட்டுக்கு அவன் குடும்பத்தை காப்பாற்ற அவன் பாட்டுக்கு ஆட்டு மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருக்க அவனை பிடிச்சி ஆண்டவர் இழுத்து வந்து, என் ஆசாரியர்களும் என் ராஜாக்களும் இந்த ஜனங்களும் பண்ணுகிற மீறுதலை பாருப்பான்னு சொல்லி அவனுக்கு பேசுகிறான். அவன் எச்சரித்து சொல்கிறான். இந்த வார்த்தையை யெரொபெயாம் ராஜ்யபாரம் ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தில் அமத்சியா என்கிற ஆசாரியன்றத்தில் இந்த வார்த்தையை இவன் சொல்லுகிறான். இந்த வார்த்தையை சொல்லுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அந்த ஆசாரியனாகிய அமத்சியா யெரொபெயாம்கிட்ட போய் சொல்லுகிறான் ஆலோசனை. நம்மக்கிட்ட இப்போ பெரிய தீர்க்கதரிசிலாம் யாரும் இல்லை, ஆனால் இந்த ஆமோஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தா நமக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் எப்போ பார்த்தாலும் எதையாவது அவனை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனை சொல்ல அனுமதிக்காதபடி ஏதாவது பண்ணுமா அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நாளில் இந்த அமத்சியாவை இந்த ஆமோஸ் எதிர்பாராத சூழ்நிலை பார்க்குறான். பார்த்து சொல்லுகிறான், தேசம் கர்த்தருக்கு பயப்படுகிற மாதிரியே வெளியில் வச்சுருக்கீங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் அதாவது நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள், நீங்கள் செயல்படுகிற செயல்கள் எதுவுமே கர்த்தருக்கு பிரியமாக இல்லையே. அப்படி என்று அவன் சொல்லும்போது, தேசம் சீக்கிரமாக ஒரு அழிவை சந்திக்கும் போது அதுக்குள்ளாக மனம் திரும்புங்கள் என்று ஆசாரியனாகிய அமத்சியாவை நோக்கி இவன் சொல்லுகிறான். சொன்னாலும் கேட்கவே இல்லை. கொடூரமான காரியத்தை அவன் பேசி, உனக்கு நான் இப்படி ஒரு திட்டங்களை போட்டு ராஜா கிட்ட சொல்லி உன்னை முடிப்பேங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அங்கேயே ஆமோஸுடைய வாயில் ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தை கொடுத்து அந்த அமத்சியாவின் குடும்பம் எப்படி சீரழிய போகுதுங்கிறத சொல்லிட்டார். ஒரே வசனத்தில் சொல்லிட்டார், நீ இப்படியாகவா திட்டம் போடுற, உன் குடும்பம் இந்த அளவுக்காக சீரழியும் என்று அங்கே சொல்லிட்டார். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இன்னும் இந்த ஆமோஸ் மேலே கோபம் தான் வருது. அதனால தான் சொல்லுகிறான், நான் மந்தையின் பின்னாலே போய்கிட்டு இருந்தேன் ஐயா. இன்னைக்கு இதை வச்சு என்ன அறிந்துக்கிட போகிறோம்? தேவனை நம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வந்த நீங்கள் ஒவ்வொருவர்களும் இன்று அந்த ரட்சிப்பிலும் மீட்பிலும் நிலையாக நிற்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்த்தது உண்டா? இல்லை என்றால் இந்த காலத்தில் தேவ சபைகளெல்லாம் ஊடுருவி இருக்கிற ஒரு செயல் செழிப்பு 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 மாத்திரமே உங்களுக்கு தெரியுதா? நான் கர்த்தரை நம்பி வந்தேன், என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குது. நான் கர்த்தரை நம்பி வந்தேன், எங்களுக்கு எதுக்குமே குறையில்லை, நாங்கள் வேண்டணும்னு ஆண்டவர் எங்களுக்கு தரான்னு செழிப்பு செழிப்புனே பெய்கிட்டு இருக்குது. சரி, உங்கள் ஆவிக்குரிய செழிப்பு எந்த அளவில் இருக்குது? தரிசனம் உண்டா உங்களுடைய குடும்பங்களை குறித்து? உங்களுடைய குடும்பங்களிலே பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய அன்பை அறியாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து அக்கறை உண்டா உங்களுக்கு? மீட்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் என்று மாத்திரம் சொல்லுகிறீர்களே, அந்த மீட்பும் அந்த ரட்சிப்பும் அவர்களுக்கு ஏன் இல்லை என்கிற கேள்வி உங்களிடத்தில் உண்டா? இல்லை அதற்காக ஜெபித்தது உண்டா? அதற்காக மண்டாடினது உண்டா? அதற்கான தரிசனத்தை பெற்றது உண்டா? இல்லை அதற்கென்றே தான் நான் இன்றும் அமர்ந்திருக்கேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கு உண்டா? அதே அந்த ஆமோஸின் காலம் இன்றும் தேவ சபைகளிலே திரும்பி வந்து விட்டது. நாம் பழைய ஏற்பாட்டு உபதேசங்களின்படி அல்ல, புதிய ஏற்பாட்டின் உபதேசங்கள்னு யார் வேணா சொல்லட்டும். பழைய ஏற்பாட்டில் இருந்த பாவங்களை விட இன்று புதிய ஏற்பாட்டில் சபையில் இருக்கிற தேவ விசுவாசிகளுடைய பாவம் பெருகிவிட்டது. குடும்பத்தை குறித்த அக்கறை என்பதே கிடையாது. எல்லாருக்கும் தேவை பணம், காசு, பொருள் தான். எல்லா மனிதர்களும் தங்களுடைய பாதுகாப்பை குறித்தே பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. என்னதான் பாதுகாத்தாலும் உங்கள் சரீரத்துக்குள்ள ஊடுருவி உங்களையே அழிக்கிற மரணம் என்று ஒன்று வரும் என்பது நிச்சயம்தானே? மரணத்துக்கு பின்பாக வாழக்கூடிய வாழ்க்கையை அறிந்து வாழ்கிறவர்கள் தேவ பிள்ளைகள். அந்த அறிவு இன்னைக்கு இருக்குதா? ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு அன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எச்சரித்தது போலவே இந்த நாட்களிலும் தேவன் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கொண்டு எச்சரிக்கிறார். எங்க போய்கிட்டு இருக்குது உங்க வாழ்க்கை?
எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நல்ல வார்த்தை வேணும், நல்ல வார்த்தை வேணும். ஏன் உங்க குடும்பம் எல்லாருமே கர்த்தருக்கு பயந்து தான் நடக்கிறாங்களா? நினிவேக்கு சொன்ன ஒரு நல்ல வார்த்தைக்கு எவ்வளவு தூரமா இந்த நினிவே ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதே வார்த்தை தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த சொந்த தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களுக்கும் சொன்னார். இவர்கள் ஏன் கீழ்ப்படியவில்லை? அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று இந்த நிருபத்தில் இல்லை, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இல்லை. அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இன்றும் எவ்வளவு சத்தியம் சொன்னாலும், எவ்வளவுதான் சொன்னாலும் குடும்பத்தின் ரட்சிப்பை குறித்து ஒரு திட்டமும் உங்களுக்கு இல்லைல. மந்தையின் பின்னாலே போனான் ஆமோஸ். 2 அர்த்தங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இவன் மந்தையை மேய்த்து மந்தை சரியானபடி மேய்ந்து அதை சரியான இடத்துல நிறுத்தணுமே என்கிற எண்ணத்தோடு அந்த ஆடுகளின் பின்னே சென்றான். இன்னொரு பக்கம் தேவன் அன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்த பிரமாணங்களின்படியும் மோசேயினால் கிடைத்த பிரமாணங்களின்படியும் இந்த ஆமோஸ் வழி விலகாதவனாய் நடந்து வருகிறான். ஆண்டவருடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் சற்றும் விலகாதவனாய் இவன் நடந்து வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின்னாலே அழகாய் செல்வதனால தான் ஆண்டவர் இவனிடத்துல சொல்லுகிறார், என் ஜனத்துக்கு நீ சொல்லு என்று. நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றி தான் வருகிறீர்களானால் எத்தனை வருடங்களாய் ஆகுது, இன்னும் உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க சொல்லுங்கள், நீங்கள் இப்படியாக அந்த குடும்பத்தை வழிநடத்துங்கள் என்கிற வார்த்தை வரவில்லையா? இன்று உங்க வீட்டில் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்று சொன்னாலும் சபைக்கு போறது இல்லையே, வேதம் வாசிப்பதில்லையே, ஜெபிப்பதில்லையே, அவனவன் தன் தன் சுய மூளையின் பொலிவைத்தான் நாடுகிறானே. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய நாவல ஊடுருவி வரமாட்டுக்கே. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்களே, அந்த பேச்சு இல்லையே இன்னைக்கு. இன்னைக்கு நீ என்ன படிச்ச, இன்னைக்கு நான் என்ன படித்தேன் கேட்குறீங்களா? கேள்வியே கிடையாது. 24 மணி நேரம் அழிந்து போகிற சரியத்துக்கு உணவு உட இருப்பிடம் தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது இருந்தால் கர்த்தர் என்னை செழிப்பாக வச்சிருக்கிறார். இந்த செழிப்பானவங்களை தான் சொல்லியிருக்கான். எல்லாம் சீர்குலைந்து போகுது, அழிய போதும். எண்ணங்கள் எவ்வளவாய் சீர்குலைந்து போய்கிட்டு இருக்குதுங்கிற பாருங்கங்க. ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோங்கிறதே ஊழியக்காரன் சபையில் எடுத்து சொன்னாதானே உங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா நீங்களே அதை மறந்து போய் தானே இருக்கீங்க. இன்னைக்கு எங்கள் தேவைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுப்பாரு, இவர் கொடுக்கலன்னா போறாரு. நாங்கள் யூடியூப்ல எதையாவும் பார்த்து நாங்கள் வார்த்தையை வாங்கி கொடுத்தோம். எங்கள் வாக்கு தத்தங்கள்ங்கிறது குறிப்பிட்டது தாங்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு நீ இப்படிலாம் நடக்கணுங்கிற கட்டளைகளை நிறையா கொடுத்துருக்கிறாரு. அது கட்டளையாகவே நீங்கள் பார்ப்பீங்களானா நீங்கள் இன்னும் கர்த்தரை அறியாதவர்கள் தான் சொல்லுவேன். அதில் தான் அன்பு இருக்குது, அதில் தாங்க அன்பு இருக்குது. நினிவே ஜனத்துக்கு போய் நீங்களாம் பிரம்மாண்டமான ஜனம், நீங்களாம் பார்க்கவே கொடூரமாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு பயந்து வந்து கர்த்தருக்கு நான் பயப்படணும் இருந்தாலும் உங்களுக்கும் பயந்து வந்து ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன்னு யோனா சொல்லலைங்க. இன்னும் 40 நாளில் தேவன் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செயல் செய்கிற உங்களுடைய செயல் நிமித்தமாய் கர்த்தர் கோபம் கொண்டார், அழிக்கப் போகிறார் என்று சொன்னான். அது மட்டும்தான் அவன் சொன்னது. திருந்துங்களும் சொல்லலை, வருந்துங்கன்னு சொல்லலை. இதை கேட்டால் அதெல்லாம் நடக்கிற காரியமா? 40 நாள் எப்படி அழியும்? எங்கள் ஊர் தான் அவ்வளோ பாதுகாப்பில் இருக்கேன்னு சொல்லி அவனை கல்லறிவாங்க தான் யோனா பயந்தார். ஆனால் தேவன் சொன்னபடி சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஓரமாக போய் உட்காந்துட்டாரு. அந்த 40வது நாளுக்குள்ள ஒரு அழிவுக்கான ஒரு திட்டம் கூட அங்கே இறங்கலை. யோனா பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது? உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பினாங்க. தேவ சபையில் இன்னைக்கு எவ்வளவு எச்சரிப்பு வருது. யாருங்க மனம் திரும்புறீங்க? வசனத்தில் இருந்து தேவனே திட்டமாக விலக்கி கொடுத்தாலும் இந்த செயல்லாம் எப்படி? அதெல்லாம் கிடையாது, பழைய ஏற்பாடுன்றீங்க. சரி, பழைய ஏற்பாட்டு செயல் எதுவுமே இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு அசுத்தம் இல்லையா? இன்றைக்கும் பொறாமையின் எண்ணங்கள் இல்லையா? ஒருத்தர் வாழ்ந்தா ஒருத்தருக்கு பிடிக்கல, இருக்கத்தானே செய்யுது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம், பழைய ஏற்பாட்டு உபதேசம். புதிய ஏற்பாட்டு உபதேசனாலே என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. நடக்கவே ஆரம்பிக்கல நீங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன காலத்தில் நடந்தது இன்றும் சபைகளுக்குள்ளே நடக்கிறது. எல்லாரும் செழிப்பா இருக்கிற வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்களே தவிர உள்ளத்தில் ஆன்மாவில் செழிப்பை குறித்து அக்கறை இல்லை என்று இடைப்பட்டார்.
என்னை ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாவோ தீர்க்கதரிசியாவோ சுகமளிக்கிறவனாவோ தேர்ந்தெடுக்கலைங்க. வருங்காலம் பயங்கரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக நான் தப்பித்துக்கொள்ள, என் குடும்பம் தப்பித்துக்கொள்ள என்னையும் அவருடைய பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதன் வழியாய் அநேகரும் மீட்கப்பட தெரிந்து கொண்டார். இதுதான் உண்மை.